இந்தியா லெவலில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. எவ்வளோ பேருக்கு ஸ்போர்ட்ஸ்னால் பிடிக்கும்? ஸ்போர்ட்ஸ் யாருக்கும் பிடிக்காதா? ஒரு 3 பேருக்கு பிடிச்சிருக்குப்பா சார். 3 பேருக்கு தான் பிடிக்குமா? வாலிப பிள்ளைகள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க போல, விளையாடவே மாட்டாங்க போல. ஆமாம், இந்த காலத்தில் எல்லாருமே செல்லில் இது பண்ணிடுறாங்கல்ல, அதனால இல்லையா? ஆமாம். சரி, இப்போ இவங்க விளையாட்டின் மூலமாக நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க. இவங்களுக்காக நிறைய ஜெபிக்கணும். ஏன்னா திபெத் கூடான்லாம் போகும்போது அவ்வளோ ஈஸியாக சுவிசேஷம் போயிட முடியாது. பால்குள்ள ட்ராக்ஸை வச்சு தச்சு அதை வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து சுவிசேஷம் சொல்லுவாங்க. பார்டரில் ரொம்ப செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஆனாலும் அங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்கிறாங்க. அது மாதிரி மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு தனியாக ஸ்போர்ட்ஸுக்குன்னு நிறைய விஷயங்கள் கரிக்குலம் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டீம். ஆட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த மெடிசனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இவங்க ஸ்போர்ட்ஸில் அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் நிறைய சாதனை படிச்சிருக்காங்க. அந்த டீம்லேருந்து வந்திருக்கவங்க தான் பிரதர் ஜெயசீலன், சென்னை வியாசர்பாடி பகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ என்னென்னா எல்லோரும் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப ப்ராம்ப்டாக கவனிக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறைய ஒரு சில கரிக்குலம் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க சார். அதாவது கரிக்குலம் அப்படின்னா பாடத்திட்டங்கள், அந்த மாதிரி விஷயங்கள். கரிக்குலம்னு நினச்சிக்காதீங்க, பாடத்திட்டங்கள். சரி, எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்களோட செய்தியை ரொம்ப டீப்பாக தூங்காமல் எல்லாம் கவனிங்க. சரியா? எல்லாம் தூங்கி முடிச்சிட்டிங்கல்ல? சரி, எல்லாம் தூங்காமல் கவனிங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வந்தது சென்னையிலேருந்து கடவுள் இங்கே கொண்டு வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி. அதே மாதிரி இந்த ஒரு நாள் ஃபுல்லாக உங்களோட இருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே நான் பார்த்ததுக்கும் உண்மையாகவே எல்லோரும் இவ்வளோ வாஞ்சியோட இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களோட நான் நிறைய இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி பாலமுருகன் அவர் ஒரு 3 நாளாக தொடர்ந்து அவருடைய அன்பால் தான் நான் இங்கே வந்தது, வாய்ப்புக்கு கிடைச்சது. கடவுளுக்கும் நன்றி. ஓகேங்களா? சரி, நான் என்னென்னா ஒரு வாலிபால் பிளேயர், அங்கே ஃபுட்பால் பிளேயர். உங்களுக்கு தெரியும், கனியாப்பூர் வேசார்பாடி பகுதியில் அங்கே எனி டைம்ஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸை ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு ஸ்லம் ஏரியாவுடைய கல்ச்சர். எப்படின்னா ஜனத்தொகை அதிகமாக இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரக்ஸு அது இதுன்னு எல்லாத்துக்கும் இருந்த ஒரு சொசைட்டி இப்போ மாறி என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஸ்போர்ட்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த பகுதியிலேருந்து எந்த ஒரு பழக்கமே இல்லாமல் கடவுளை நான் தெரிஞ்சுட்டு கடவுளுக்கு எல்லாருக்கும் தாளத்தை கொடுத்துருக்காரு. அந்த தாளம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்போர்ட்ஸ் மூலயமா கடவுளுடைய அன்பை அடுத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணணுக்காக நான் என்னோடய பணியை நான் எடுத்துக்கொண்டு போய் செஞ்சுருக்கேன். நான் சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் எங்கள் வீட்டிலே நான் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ்னால் நான் அதிகமாக படிக்க மாட்டேன். பட் எனக்கு நல்லா ஸ்கில்ஸ் ஸ்போர்ட்ஸ் நல்லா வரும். வாலிபாலில் பர்ஃபார்மன்ஸ் ஹெவியாக இருக்கும். அதை வச்சு எப்படி சொல்கிறதுனா, எனக்கு இந்த ஃபாதர் இருப்பாங்க, அவங்களாம் உங்களுக்கு நல்லா கேம் இருக்குது எனக்கு அவங்க தான் படிக்க வச்சாங்க. படிக்க வச்சு ஒய்எம்ஜே காலேஜில் சேர்த்து அவங்களே ஃபீஸு எல்லாமே கட்டி அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னுடைய மணியை வச்சு நான் என்னுடைய ஹெல்ப் பண்ணி நான் படித்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் எம்ஃபில் வரைக்கும் முடித்து அதுக்கப்புறம் லயோலா காலேஜில் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டராக ஜாயின் பண்ணி என்னோடய பணியை அங்கே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? படித்து நம்ம பிறந்தது ஒன்றா ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருந்தால் ஒன்றா இருக்கலாம். ஆனால் என்னோடய முடிவு கடவுள் அத்தியாவசியமாக என்னை காட்டி விட்டார். அதுக்கப்புறம் நான் எனக்காக வாழ்ந்ததுனால ஒரு அர்த்தமே இல்லாமல் இருந்தது. சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூத்துங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மூலயமா நான் கடவுள் அன்பு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மூலயமா கடவுள் நான் தெரிவிக்கணும் இளைஞர்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி நாங்கள் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி எப்படி பண்ணுறோம் அப்படின்னா யூத்துங்களுக்கு எப்படின்னா அவங்க இடத்த போய் நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், ஒரு அட்லீஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுவோம். சும்மா ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி விளையாடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நல்லா விளையாடுவாங்க. அவங்கக்கிட்ட நம்மளோட ஸ்கில்லை காட்டும் போது அவங்க லிசன் பண்ணுவாங்க. நீங்கள் கடவுளை பற்றி எடுத்தோன்னு சொன்னால் யூத்துங்க நிறைய பேர் அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஸ்போர்ட்ஸ் மூலயமா எங்களோட ஸ்கில்லை காட்டும் போது அவங்க பசங்க அட்டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் எங்களுடைய நம்பர் வாங்கிட்டு எங்களை தொடர்பு கொள்வாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா
இந்த மாதிரி இந்த குவார்டர்லி ஆஃப்லி லீவ் வருதில்ல, அந்த மாதிரி டைமில் வந்து 3 டேஸ்க்கு வந்து கேம்ப், ஸ்போர்ட்ஸ் கேம்ப்னு கனெக்ட் பண்ணி அங்கே வந்து வித் பசங்க மூணு நாளும் வந்து தங்கி ஃபுட்டு அண்டு ஸ்போர்ட்ஸ். அப்போ என்னென்னா அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆக்டிவிட்டி மேலே, ஸ்போர்ட்ஸ் மேலேயே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கடவுளை பற்றி ஷேர் பண்ணும்போது அட்டென்ஷன், ஏன்னா 3 டேஸ் நம்மளோட இருப்பான். அப்போ நம்மளோட ஸ்கில்லெல்லாம் லேர்ன் பண்ணும்போது கடவுளோட தாளத்தை அப்போ தான் வந்து லிசன் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம போய் வெளியே போய் ஓப்பனாக சொல்லும் போது நம்ம கேஷுவலாக போவோம், கேஷுவலாக வரும். பட் அவங்களுக்கான நம்ம அட்டென்ஷன் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் மூலயமா அவங்களுக்கு என்ன வேலை வாய்ப்போ இல்லை காலேஜ் அட்மிஷனோ இதெல்லாம் டெவலப் பண்ணும்போது அவனுக்கு நம்ம வெல் விஷர். ஓகேங்களா, இதுதான் எங்களோட ஆக்டிவிட்டி. நான் வந்து நார்மல் ஃபுட்பால், வாலிபால் அதை விட என்ன பண்ணேன்னா மல்டிபிள் டிசபிலிட்டிக்கு கோர்ஸ் வந்து நான் ஒய்எம்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இயலாமல் இருக்கிற பிள்ளைங்களை அவங்களுக்கு வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்காகவே நான் நிறைய வந்து அடாப்டராக கேம் நானே ரிசர்ச் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு வந்து இப்போ ஒலிம்பிக்கில் பண்ணுறத விட என்னோட அடாப்டராக நிறைய கேம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஒலிம்பிக்ன்றது ஒரு கண்ட்ரியில் உருவாக்குனாங்க, பட் நம்மளே அதை உருவாக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ கடவுள் நமக்கு அந்த தாளத்தை கொடுத்துருக்காரு. இப்போ என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நானாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படின்னா புதுசாக நிறைய கேம் ரிசர்ச் பண்ணியிருப்பேன். மல்டிபிள் டிசாபிலிட்டி 4 கேட்டகரி, எம்ஆர், டோட்டல் பிளைண்டு, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஏரிங் இம்பேர்ட் 4 கேட்டகரிக்கும் நம்மளே வந்து ஓனாக நிறைய கேம் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களுக்கு அடாப்டர் பண்ணி ஏன் நம்ம கவர்மெண்ட் மூலியமாகவே அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ போராடிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இது வந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு தாளத்தை நான் ப்ரூவ் பண்ணுறேன். யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அதுக்கப்புறம் நான் அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கடவுள் கொடுத்த தாளத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துகிறீங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு ரோமன் கேத்தலிக் ப்ரீஸ்ட். ஓகேயா, எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய இதில் இப்போ ஆர்டிசம் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய ஃபேமிலியில் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு அந்த மாதிரியா குழந்தைங்களை நம்ம சந்திக்கிறோம். இப்போது அப்படி இருக்கும்போது இப்போ சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு குழந்தை இருக்குது. அவன் வந்துட்டு ரொம்ப ஹையர் டெம்ப்ட் ஆயிடுவான். இப்போ ஒரு கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கான். அந்த மாதிரியா குழந்தைங்களுக்கு நமக்கு எப்படி கேம் வழியாக கடவுளை சொல்லலாம் அப்படிங்கிறது எப்படி இது? ஏன்னா ஆப்டிசம் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி பண்ணலாம்? குட் கொஸ்டின். நிறைய பேருக்கு வந்து இதில் நிறைய சந்தேகம். பேரண்ட்ஸுக்கு வந்து இதில் அவேர்னஸே இல்லை. மேக்ஸிமம் என்னென்னா ஒரு ஸ்பெஷல் சைல்டு வந்து பிறக்காது, அதுதான் அவங்களோட சைக்காலஜி. அந்த பிள்ளைங்களுக்குடைய ஃபிட்னஸும் சரி, அது மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு வந்து எடுத்தோம் நம்ம வந்து குழந்தைல வந்து டீச் பண்ணுறது வந்து கடவுளோட அன்பை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட ஸ்லோ லேர்னிங். ஓகேங்களா, அவங்க ஏஜ் வர 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 இப்போ நமக்கு ஒரு 40 ஏஜ்னா அவங்களுக்கு வந்து 20 வயசு கேரக்டர் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அவங்களுக்கு கடவுளோட அன்பை வந்து ஷேர் பண்ணும்போது அவங்க லிசன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் இதோட சொல்யூஷன். வேறு ஏதாவது டவுட் என்ன? விளையாட்டு அப்படிங்கிறது சும்மா நம்ம இப்போ நாமங்கள் சொல்கிறது வந்துட்டு இருக்குல்ல, இயேசுவின் நாமங்களை சொல்கிறது. ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வாய்கள் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ விளையாட்டு அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் ஃபிசிக் ஆர் மென்டல். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கை கால் அசைச்சு ஒன்று சொல்லி கொடுத்து ஹீலிங் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று, இப்போ நீங்கள் அதில் ஸ்கில் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில வார்த்தைகள் வந்துட்டு குழந்தைங்க அந்த பிறழ்ச்சிக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு சில வேர்டு இதை திரும்ப திரும்ப சொன்னோம் அப்படின்னா அந்த குழந்தை அதிகமாக அதை பயன்படுத்தும். இல்லை ஒரு சில ஆக்ஷன்ஸ் இந்தமாரி கேம்ஸ் அவனுக்கு கொடுத்தோம்னா இதில் இருக்கும். அப்படிங்கிறத நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? அப்படி ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா உங்களுடைய ஸ்கில் இதில் குழந்தைங்களில்? ஆக்சுவலி இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் எப்படின்னா அறிவுத்திறன் குறை அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி பார்த்தா அந்த பிள்ளைங்களுக்கு தான் வந்து ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் இது நேச்சுரல். நிறைய பேருக்கு தெரியாது, டாக்டர்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். அந்த பிள்ளைங்களுக்கு ஷார்ப்னஸ் அதிகம் இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா மைண்டு வந்து தெளிவாக இருக்கிறதுனால 4-5 டைரெக்ஷனில் வந்து நம்ம யோசனை இருப்போம். அந்த பிள்ளைங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டா அதை ஷார்ப்பாக பண்ணுவோம். அதனால் அவங்கள நம்ம வந்து குறைப்பு பாடுன்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி பார்த்தா அவங்க தான் அதில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க.
இதுதான் உண்மை, இதுதான் நேச்சுரல். நம்ம பழகும் போது தான் தெரியும் அந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம ஒரு ஏஜ் லெவல் வந்தோம்னா மெச்சூர்ட் ஆகிடுவாங்க. நம்ம என்ன வேலை சொல்கிறோமோ அது பர்ஃபெக்டாக செய்வோம். பிரதர், இப்போ நீங்கள் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. அதே மல்டிபிள் டிசபிலிட்டியில் இந்த டெஃப் பிளைண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ என்ன மாதிரி கேசஸ்லாம் டெஃப் பிளைண்ட் கேசஸ் தான் அது. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அவங்களுக்கு எப்படி ஒரு ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரி பிள்ளைங்க மத்தியில், இந்த மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் மத்தியில் எப்படி நீங்கள் இந்த காஸ்பல் எப்படி கொண்டு போகிறீங்க, அது பற்றி சொல்லுங்கள். இன்னொன்று ஏஜ் கேட்டகரி இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ்னாவே எல்லாருக்கும் ஒரு ஏஜ் கேட்டகரி, ஸ்பெஷல் ஒலிம்பிக்கு அப்படின்னாவே ஸ்பெஷல். நிறைய பேர் ஒலிம்பிக்கை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஒலிம்பிக்ன்றது ஒரு நார்மல், ஸ்பெஷல் ஒலிம்பிக்ன்றது ஃபார் ஸ்பெஷல் பர்சனுக்காக அது உருவாக்கப்பட்டது. அது ஸ்பெஷல் ஒலிம்பிக்குன்னா அதுலேயே ஸ்பெஷல் ஒலிம்பிக்குன்னா மூளைவளர்ச்சி குறைபாடு உள்ளவங்களுக்கு தான் ஸ்பெஷல் ஒலிம்பிக்குன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒலிம்பிக் என்ன பேரா ஒலிம்பிக்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னா இப்போ ஃபிசிக்கலி எப்படி சொன்ன குறைபாடு உள்ளவங்களுக்கு பேரா ஒலிம்பிக்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. டிஃப்ரெண்ட். இப்போ இல்லை, ஒலிம்பிக்ன்றது 4 வருஷத்துக்கு இதெல்லாம் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுதான். எல்லாமே பார்த்தோன்னா இப்போ ஒலிம்பிக்ன்றது ஒரு பெரிய நம்ம கனவாக இருக்குது. எல்லாமே சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி உலக அளவில் அது ஃபேமஸ் ஆச்சு. 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்த வேண்டிய அது ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் நார்மலாக ஒலிம்பிக்ன்றது ஒரு நார்மல் பர்சன்ஸ் பார்ட்டிசிபேஷன். ஸ்பெஷல் ஒலிம்பிக்கை அதை அப்படியே 4 வருஷத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது எம்ஆருக்காக ஸ்பெஷல் ஒலிம்பிக்குன்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஃபிசிக்கலி டிசபிள் பர்சனுக்கு பேரா ஒலிம்பிக்குன்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஆனால் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிளைண்டுக்கு இது வரைக்கும் அது உருவாக்கவே இல்லை. அதை தான் நான் இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி ஏன் அதை நம்ம உருவாக்கலாமே. இப்போ அது எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் உருவாக்கி இன்றைக்கி உலக அளவில் இப்போ இருக்கும்போது இதை நம்ம இது வரைக்கும் யாருக்கும் எப்படி சொல்கிறதுன்னா டோட்டல் பிளைண்டும் சரி இதெல்லாம் எடுக்கலை யார். இப்போ ஸ்பெஷல் ஒலிம்பிக்கும் இருக்குது, இந்தியன் ஒலிம்பிக்கும் இருக்குது. அது பேர் பார்த்தோன்னா இந்தியன் ஆல் இண்டியா ஒலிம்பிக்னு இருக்குது. இவங்களும் இதில் ரெகனைஸ். ஆனால் பட்டு பார்த்தா பிளைண்ட் இது இன்ன வரைக்கும் யாரும் எடுத்து கனெக்ட் பண்ணல. அதுதான் ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வேர்ல்டுலேயே இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேடியம் இருக்குது. நிறைய ஸ்டேடியம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நார்மல் பர்சன் தான் பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியும். ஆனால் ஸ்பெஷலுக்கான இது வரைக்கும் வேர்ல்டில் எங்கேயுமே ஸ்டேடியம் இல்லை. அப்போது அந்த 4 கேட்டகரி மல்டிபிள் கேட்டகரி இப்போ எம்ஆர் மூலர்ஸ் கொண்டு பிள்ளைங்க பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் ஹியரிங் இம்பேர்டு டோட்டல் பிளைண்டு இந்த 4 பேரும் ஒரே இடத்துல விளையாடுறதுக்கு இது வரைக்கும் வேர்ல்டுலேயே ஸ்டார்ட் பண்ணல. அதுதான் நிறைய அடாப்டர் இப்போ கேம் ரிசர்ச் பண்ணி இப்போ நம்ம உருவாக்கலாம்ல, உருவாக்கி இன்னைக்கு உலக அளவில் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்காக நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். அவங்களுக்கு காஸ்பல் எப்படி சொல்லுவீங்க? புரியுது. அந்த டெஃப் பிளைண்ட்னஸ், அதாவது செவித்திறனும் பார்வை திறனும் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி நீங்கள் காஸ்பல், பிகாஸ் செவித்திறன் பார்வை திறன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணும் காதும் பாதிப்பு இருக்கு. எதுவுமே திருக்குறளில் கூட பார்த்தீங்கன்னா செவி செல்வம் செல்வத்தில் செல்வம், செவி செல்வம் அவர் செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. ஸோ செவிகள் மூலிமா தான் அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். செவிகள் இல்லாத போது அவங்களுக்கு பார்வையே இல்லாத போது நீங்கள் அந்த இடத்துல எப்படி காஸ்பல் ஸ்டார்ட் பண்ணுங்க? தொட்டு அவர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மேக்ஸிமம் எக்ஸ்பிளைனு. நீ சொன்ன மாதிரி டெஃப் அண்ட் டஃப் நார்மல் பர்சன் தான் அவங்க ப்ளே பண்ணுவாங்க. அவங்க யாருக்கும் அடாப்டரே பண்ண தேவையில்ல. நார்மல் பர்சன் எப்படி ப்ளே பண்ணுறாங்களோ அதே மாதிரி எப்படி சொல்கிறதுனா வாய் பேசாதவங்க இவங்கெல்லாம் நார்மல் கேட்டகரியில் தான் வருவாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே ஒன்று பிளைண்டும் டெஃபாக இருக்கிறவங்களுக்கு சைன் லாங்குவேஜில் பண்ணுறீங்களா? அது சைன் லாங்குவேஜ் இருக்குது. அவங்களுக்கு தொட்டு நம்ம டீச் பண்ணுறோம் எப்படி கேம் என்ன பண்ணலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்டர் பண்ணுறோம். இப்போ நான் நிறைய பார்த்தோன்னா ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அதை டெமோ பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நம்ம நடத்தும் போது உங்களை எல்லாருமே அதை நான் டீச் பண்ணி உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி நீங்கள் போய் அடுத்தவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நான் உருவாக்கி கொடுத்துருவேன். இது ஏன்னா இது
சட்டன் பீரியடில் நடந்தது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரி வந்து விசிட் பண்ணலாம், கடவுள் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு, வந்து பார்க்கலான்னுக்காக தான் இது வந்தேன். ரொம்ப நிறைய பேர் எப்படி சொல்கிறது, எனக்கு நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் இன்னைக்கு. ஓகேங்களா? அடுத்த டைம் வந்து வேறு யாராவது கேட்டகரி வந்து எப்படி, ரொம்ப சின்ன பிள்ளைங்களா, இல்லை சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே அவங்கள வளர்த்து கொண்டு போகணுமா, இல்லை ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டா, இல்லை 12th படிக்கிறவங்களா, இல்லை ரொம்ப சின்ன பிள்ளையா, எந்த கேட்டகரியில், இல்லைன்னா எல்லா கேட்டகரியுமா? இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எது வேறு மறுபடியும் சொன்னீங்கன்னா? இல்லை, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிங்களா, அவங்கள சின்ன வயசுலேருந்தே இப்போ அம்மா அப்பா வளர்க்குற மாதிரியே வளர்த்து கொண்டு போவீங்களா, இல்லை இடையிலேருந்து வர்ற ஒரு 10th படிக்கிற பசங்க 12th படிக்கிற பசங்களை இப்போ வாலிபால் ஆடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு கேம் விளாட்றாங்க, ஃபுட்பால் விளாட்றாங்க அப்படின்னா அவங்கள எடுத்து அவங்கள நீங்கள் ஒலிம்பிக்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள நீங்கள் செஞ்சுங்களா, இல்லை அதுக்கும் மேலே இப்போ என் வயசு 33 வயசு அந்த மாதிரி? அவர் சொன்னது நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட். ஏஜ் கேட்டகரி என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏஜ் வந்து அது லிமிட்டட். ஓகேங்களா? கேட்டகரியில் வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக்கில் பார்ப்பாங்க, ஏஜ் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இப்போது நம்ம ஸ்கூல்ஸும் நார்மல் ஸ்கூலும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நார்மல் ஸ்கூலுக்கும் ஸ்பெஷல் ஸ்கூலுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே வந்து அதே மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் படிக்கிறோம்ல, அங்கே வந்து அப்படி இருவார். அங்கே வந்து அவங்களுடைய மூமெண்ட் வச்சு தான் வந்து கிளாஸ் பிரிப்பாங்க. இன்டர்மீடியட்ன்றது பசங்க வந்து அப்சர்வர்ஸ், ஓரளவுக்கு இன்டர்மீடியட்னா அதில் கீழே பிரிப்பாங்க. இயர்லி இன்வென்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பிள்ளைங்க வந்து இந்த இயர்லி இன்வென்ஷன்னால அந்த பிள்ளைங்க ஐபர் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி தான் கொடுப்பாங்க, அவங்களுக்கு டீச் பண்ண புரியாது. இப்போ நான் நிறைய பேர் என்ன இருப்போம், அவங்க ஸ்கூலில் வந்து டீச்சிங் தான் போல இருக்குங்க, ஆனால் ஆக்டிவிட்டி தான் கொடுக்குறாங்க. ஆக்டிவிட்டியில் தான் அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஆகும். மற்றபடி அவங்களுக்கு என்ன நீங்கள் டீச் பண்ணாலும் இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சந்தோஷத்தை தான் கொடுக்கணும். எல்லாருக்குமே விளையாட்டுன்றது ஹாப்பி. ஓகேங்களா? எல்லாம் நம்ம இன்றைக்குமே நார்மல் வந்து ஸ்கூல்ஸில் வந்து என்ன பண்ணுறோம்னா எஜுகேஷன் மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் பட் அது இல்லை, அதை விட இம்பார்ட்டன்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு வந்து எல்லாரையும் மென்டலி சேஞ்சஸ் பண்ணும், அதுதான் ரிலீவ் பண்ணும். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய எஜுகேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது பெருசாக அது செருசு இல்லை, பட் ஆர்டர் வைஸாக வந்து ஒரு மனுஷனுக்கு யூஸ்ஃபுல் வந்து ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ். ஒரு சின்ன இல்லை இல்லை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க நம்ம சிஸ்டமேட்டிக் எப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக வெளியே விளாட்றவங்களுக்கும் யூனிவர்சிட்டியில் விளாட்றவங்களுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நார்மலாக நல்லா விளையாடுவாங்க, நான் இப்போ நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா நல்லா பண்ணுவாங்க, ஆனால் இந்த டீமை நல்லா விளையாடுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தா இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் வந்து அந்த அளவுக்கு விட எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன் இவங்களுக்கு கிடைக்கல, இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன், ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு கிளப்பு இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ஜாயின் பண்ணால் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் பிள்ளைங்களுக்கும் வந்து இப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்கிற பிள்ளைங்களை விட ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்த்துட்டோன்னா அவங்க வந்து கேட்டகரி பிரித்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்கூல் கேம்னு ஒன்று இருக்குது, ஸ்டேட் கேம், நேஷனல் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் வந்து அந்த ஸ்கூல்லே வந்து வாய்ப்புகள் உருவாக்குறாங்க. அதனால தான் வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்பெஷல் பிள்ளைங்களை வந்து வீட்டில் வச்சுக்காமல் ஒவ்வொரு நியர்பையில் இருக்கிற ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒலிம்பிக் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். தேங்க்யூ. சொல்லிடுறேன், நம்ம வந்து இப்போ வந்து நார்மல் வந்து இப்போ விளாட்றோம் அப்படின்னா காம்படிஷன் அதிகம். ஏன்னா வேர்ல்டில் வந்து நார்மல் பிளேயர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்கனால ஸ்பெஷல் வந்து ரேர், அது லிமிட்டட். அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே நார்மலுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது இந்த பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிட்டு வந்த உடனே நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபண்டு இருக்குது. தயவுசெய்து இது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. போயிட்டு நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு வந்தாவே ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஃபண்டு இருக்குது. வித்து இப்போலாம் நிறைய பேருக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். தேங்க்ஸ்.